வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய அப்டேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுடைய நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு 7:30 மணிக்கு நமக்கு யுனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் தான் இருக்கு. ஸோ அது வந்து பெரிய இம்பேக்டா எடுத்துக்க முடியாது. இது வந்து ஃப்ரைடே வந்து வீக்கெண்ட்ல வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பார்த்து தான் நீங்க பொசிஷன்ஸை வச்சுக்கணும். ஸ்டாப் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இன்னைக்கு கோல்டுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வீக் சார்ட் போறேன். இந்த வாரம் நம்ம வீக்கை கொஞ்சம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வீக்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இந்த சேனலை வந்து டச் பண்ணியிருக்கு ஒன்று. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய இந்த ரிஜெக்ஷன் இன்னைக்கும் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை இன்னைக்கு இந்த ரிஜெக்ஷன் நடந்துருச்சு, மார்க்கெட் 4250க்கு மேலே இன்னைக்கு வந்து க்ளோசிங் வந்து வச்சுட்டான். ஓகே, எப்போ 200க்கு மேலே 250 அந்த மாதிரி இருந்தால் நல்லது. வச்சுட்டான் அப்படின்னா இது கண்டினியூட்டி ரிஜெக்ஷன். எப்படி இந்த ரிஜெக்ட் ஆனோடனே மார்க்கெட் வந்து ஒரு புஷ் கொடுக்குதோ அதே மாதிரி ஒரு புஷ் கொடுக்கும். இது வந்து பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். ஏன்னா இந்த மார்க்கெட்டோடைய க்ளோஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சாலிடேட் நடக்குது. இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பையிங் நடக்குது. அந்த மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பை அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கிற ரிஜெக்ஷனை வச்சு அப்கமிங் மார்க்கெட் பையான்னு பார்க்கலாம். இல்லைங்க இது வந்து ஒரு லாங் பை போகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த லைனை வந்து பிரேக் பண்ணணும். இது வந்து 4450 டு 400 வரும். 450 நம்ம வச்சுக்குவோம். இந்த லெவலை பிரேக் பண்ணி 4700 வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஆனால் நம்ம வந்து இதை பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல நம்ம வந்து மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு சேனல் ஃபேஸ் நடக்கும். லைஃப் டைம் கையை உடனே பிரேக் பண்ணுமானா அதுக்கு சான்சஸ் கம்மி. பட் இங்கே கன்சால்டேஷன் நடக்கும். இந்த ஃபேஸ்க்கு இந்த ஃபேஸ் நடக்க ஆரம்பிக்கும் மார்க்கெட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து இந்த வீக் வந்து 4250க்கு மேலே மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிற்குதான்னு பார்க்கலாம். அப்புறம் பிரேக் அவுட் லெவல் 4450க்கு மேலே நடக்குதா அப்படிங்கிறது வீக்கில் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ இந்த டவுன் சைட் சேனலுடைய பாட்டம் சப்போர்ட் லெவலை மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டச் பண்ணிடுச்சு. பட் சான்சஸ் என்ன அப்படின்னா ஒன் மோர் டிராப் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மார்க்கெட் வந்து அந்த 450 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். இந்த இடத்துல இன்னொரு ஒன் மோர் டிராப்புக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அந்த டிராப் ஆகும்போது என்ன வந்து மார்க்கெட்டை வந்து தடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ மேக்சிமம் செல் கிடைச்சா எடுத்துக்கலாம். நேத்து பை செட்டப். ஓகே, இன்னைக்கு செல் செட்டப்ல தான் மார்க்கெட் வந்து இருக்க சான்சஸ் உண்டு. இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஒரு எக்ஸ்பான்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த எக்ஸ்பான்ஷனை தான் வந்து மார்க்கெட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு இந்த ஹையை ஒரு முறை பிரீச் பண்ணால் ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னாலும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து டேர்ன் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் செல்லை வச்சு பேஸ் பண்ணி செல் எடுக்கலாம். இந்த இடத்துல இப்போ ஃபார்மேஷன் இருக்கானா இப்போ இல்லை, கிரியேட் ஆச்சுன்னா எடுக்கலாம். இப்போ 1 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா 1 ஹவரில் இந்த ட்ரெண்ட் லைனுடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, இந்த லென்த் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இங்கே வந்து இது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் எடுத்துக்கலாம், பிரேக் அவுட் லெவலாகவும் எடுத்துக்கலாம். ப்ரைஸ் ஒரு வேளை பிரேக் பண்ணால் கூட நமக்கு வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னாலும் இங்கே வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வேணும். ஸ்ட்ராங் பிரேக் இல்லாமல் சும்மா ஷேடோவாக கொடுத்துட்டு திரும்பினாலும் இது செல் செட்டப் தான். இதில் வந்து நமக்கு வந்து ஒன்னே ஒன்று, இந்த மார்க்கெட் ட்ராப் ஆகும்போது தடுக்கிற இடம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4135, அதுக்கு கீழே 120. இந்த 135லேருந்து 120ங்கிறது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இந்த 3 டிரைவ் பேட்டர்னோட சப்போர்ட்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே மேலே போகும். ரைட், இது வந்து கண்டிப்பாக 4450 பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான் கொஞ்சம் நம்ம யோசிச்சுக்கணும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கீழே ஃபால் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகும். கீழே ஃபால் வந்து பெரிய ஃபால் எதிர்பார்க்காதீங்க. இப்போ நியூஸ் பேஸ் பண்ணி பாருங்க, வார் வந்து ரொம்ப
ரொம்ப அக்ரஸிவ் மோடு போனால் தான் கீழே வரும். இப்போ ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அவனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் $86 அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேலே போனது 92க்கு மேலே போக முடியாமல் ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்போ வந்து 86 தான் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே பவர் இல்லை. அது ஒரு கோல்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்டர்ஸ் கோல்டில் ஸ்டே ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டு. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ஒரு செல் செட்டப் தான் ப்ரெஷர் இருக்கு. பட் அப்படி நடக்காம மார்க்கெட் 250 லெவல்ஸ்க்கு மேலே ஹோல்ட் ஆயிட்டா இது வந்து நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து இந்த இடத்துல இப்போ இந்த ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு இம்பல்ஸ் தான் அமைஞ்சிரும். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இம்பல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு திருப்பி ஒரு கரெக்ட் ஆகி மார்க்கெட் மேலே போகும். அப்போ இந்த 3 ட்ரைவ் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ வீக்கெண்டாக இருக்கிறதுனால ஸ்டாப் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. புதுசாக என்ட்ரிஸ்குள்ளே போக வேண்டாம். ஓகே, ஸோ பீஸ் டீல் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து புதுசாக என்ட்ரிஸ் போக வேண்டாம். உங்களுக்கு கிளியர் வியூ இருந்தால் உள்ளே போங்க. இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். 4120லேருந்து 35 அங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி உண்டு. இப்போ ஷார்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே போகும்போது ஸ்டாப் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் செல் சைடில் தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.